எங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினி ஊருக்கு வெளியில இருக்க ஒரு வீட்ல அப்பா கூடயும் தம்பி கூடயும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு சின்ன மளிகை சாமான் கடையும் வச்சிருப்பாங்க. ஊரோட பெரியவர் இறந்து போனதுனால அங்க இருக்க எல்லா கடையுமே மூட சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் கடையை மூட மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த ஒரு நாள் வருமானத்தை வச்சு தானே நான் அடுத்த நாள் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வருமானம் போயிடுச்சுன்னா அடுத்த நாள் நான் கஷ்டம் தானே பண்ணணும்னு இவங்களும் சொல்றாங்க. இவனுங்க ரொம்ப மிரட்டி பார்ப்பானுங்க. ஆனா அந்த பொண்ணு சுத்தமா பயப்படவே மாட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு போன் வந்துடும் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறானுங்க. அன்னைக்கு நைட்டே சரக்கு அந்த பொண்ணோட கடையை அடிச்சு வச்சிடறாங்க. அதனால அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவன் சரியான ஜாதி வரி பிடிச்சவன். வேற ஜாதி ஆளுங்க கோயில் உள்ள போனதுனால அவனை போட்டு சம்மடி அடிச்சு அவனோட மெயின் பார்ட்டியை வெட்டி விட்டுறானுங்க. இவன் மேலதான் இந்த பொண்ணு கேஸே கொடுத்திருப்பாங்க. இவங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஜாதி கட்சி தலைவரா இருந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு தான் அந்த போஸ்டிங்க கொடுத்துறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறான். ஆனா அந்த பொண்ணு சுத்தமா பயப்படவே மாட்டாங்க. போலீஸ் தான் இந்த பொண்ணு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. கடையை உடச்சதுக்கான பணத்தை நாங்க கொடுத்துறோம். ஆனா நீ 6 நாளைக்கு கடை தரக்கூடாதுன்னு இவன் சொல்றான். நான் எதுக்கு என் கடையை முன்னோம், நான் கடையை ஓப்பன் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த இடத்துல சண்டை பிடிக்கிறாங்க. அதனால அங்கிருந்து 2 பேருமே அனுப்பிச்சு விட்டுறாங்க. போலீஸ் இந்த பொண்ணு கிட்ட சப்போர்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இந்த பொண்ணு கொடுக்குற கம்ப்ளைண்ட் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மறுநாள் காலையில போலீஸோட வந்து பத்திரத்துல சைன் போட சொல்லி கேக்குறாங்க. இந்த இடமே இவங்க அப்பா கொடுத்தது தானே, அவங்க அப்பாவே இறந்து போயிட்டாரு, இந்த சொத்து எல்லாமே அவங்க பசங்களுக்கு தான் சேருது, இதுக்கு நீங்க எதனா ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா சொல்லி கேக்குறாங்க. இவங்க 20 வருஷமா இதே இடத்துலயே இருந்தாலும் வீட்டுக்கான எந்த ப்ரூஃப்மே இவங்க கிட்ட கிடையாது. அதனால இவங்களை காலி பண்ண சொல்றாங்க. உன் கடையை மட்டும் ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுரு, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை நீயே வச்சுக்கோ, அப்படின்னா நீ என் கூட வந்து படுன்னு கூப்பிட்டுறான். இந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிட்டு பட்டுன்னு ஒரு அற விட்டுறாங்க. இந்த பொண்ணு மேல இந்த கோவத்துல அவங்க வீட்டை ஆச்சுன்னு ஒருக்கிட்டு அவங்க அப்பாவையும் கொண்டுறானுங்க. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு நியூஸ் சேனல் கூட்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு அந்த கொடுமை எல்லாத்தையுமே லைவ்ல சொல்ல வச்சிடறான். இந்த நியூஸை ஊர் ஃபுல்லா கேக்குறாங்க. இவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டா அந்த பொண்ணையை காலி பண்ணிடலாம் சொல்லி கன் எடுத்து நாங்க கிளம்புறான். இவன் கார்ல வந்துட்டே இருக்கும்போது ஊராளுங்களாம் சேர்ந்து இவன் காரை மடக்குறாங்க. நீ பண்ற எல்லா தப்புக்கும் நாங்களும் துணையா இருப்போம், நீ நினைச்சு பாக்குறான்னு சொல்லிட்டு இவனை போட்டு மெதி மெதின்னு மெதிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.